வணக்கம். இது ஸ்ப்ளெண்டர் போல வந்து ஆக்சிடென்ட் ரேசிங் ப்ராப்ளம் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வண்டி வந்து ரேஸ் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணாலே ஆக்சிடென்ட் கொடுக்காம ரேஸ் ஆகுது. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதான் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் கட் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து வண்டி இப்போ தன்னாலே ரேஸ் ஆகிறதுக்கு காரணம். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க மவுண்ட் மாற்றிக்கலாம், கழட்டிக்கலாம். ஜஸ்ட் ஒரு திருப்புளி இருந்தால் போதும், ஈஸியாக கழட்டிக்கலாம். அது கப் எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு இந்த பட்டன் பாருங்க, இதில் இருக்க பட்டன் இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒன் சைட் தள்ளினீங்கன்னா அப்படியே வந்துடும். அவ்வளோதான். அது கீழே இந்த டூத் கிளாஸ் கவரை கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கழட்டிட்டு இங்கே கார்பெட் எப்படி இங்கே தெரிதா உள்ள இது இந்த கார்பெட் டாப் தான் கழட்டணும். இது ஆக்சுவலி இது கழட்டிக்கலாம். சும்மா டைட்டாக இருக்காது, லைட்டாக கையிலே டைட் லூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கேப்பில் இந்த இன்னர் வெளியே வரும். வெளியே தள்ளி விட்டுட்டிங்கன்னா வந்துடும் வெளியே. இதில் அவ்வளோதான். வெளியே தரேன். ஒரிஜினல் கேபிள் தான் போடுறேன். பார்த்துக்கோங்க, எப்போ மாற்றினாலும் ஒரு கேபிள் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் போட்டுவாங்க. அதுதான் நம்ம சேஃப்டி. ஃபஸ்ட்டு இன்னரை உள்ளே விட்டு ஒரு த்ரெட் இருக்கும், த்ரெட் அப்படியே டைட் பண்ணிடுவேன். கேபிள் நம்ம கழட்டும் போது எப்படி இருந்தால் அதே ரூட்டிங்கில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கார்பெட் டாப் கவர் எப்படி மாறணும்னு பாருங்கள். இன்னருக்குள்ளே ஃபஸ்ட்டு டாப் கவர் போட்டுக்கிறேன். அடுத்து ஸ்ப்ரிங்கு இன்னர் பிடிச்சிட்டு ஸ்ப்ரிங்கு நல்லா அப்படி அமுத்து பிடிச்சிக்கோங்க. அமுத்து பிடிச்சிட்டு இந்த ஹோல்ஸில் உள்ளே விட்டு இதில் லாக் பண்ணி ஸ்ப்ரிங் விட்டுருங்க. அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் தான் வந்து நம்ம ஐலிங் ஸ்க்ரூக்கு நேராக இந்த வச்சு டைட் பண்ணோம்னா ஸ்லைடர் வந்து கரெக்டாக உட்காரும். அதான் டைட் பண்ணியாச்சு. கை டைட் வச்சா போதும். எப்படி கழட்டமோ அதே மாதிரி தான். எஸ், ஜஸ்ட்டு இந்த பட்டனை இந்த ஹோல்ஸில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான். இது ஆக்சிலேட்டர் முறுக்கிற மாதிரி டைட் பண்ணிடுறேன். டாப் கவர் போட்டு 2 ஸ்க்ரூ இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. மீடியம் டைட் வச்சா போதும்.
ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். கவர் மறுபடியும் மாட்டிக்கலாம். அவ்வளோதான் ஈஸியாக மாட்டிக்கலாம். பெரிய ஐரன் கொஞ்சம் ஐரன் மட்டும் வச்சுருக்கேன். எடுக்காது ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. ரேஸ் ஆகல. ஐட்டம் கரெக்டாக இருக்குது. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அதான் நமக்கு அடுத்த வீடியோ பார்த்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்.